கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளிலும் நாம் அனைவரும் தேவனை தொழுது கொள்ளும்படிக்கான இந்த பாக்கியத்திற்கான ஸ்தோத்திரிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இறக்கங்களின் தகப்பனே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். முன்னாளிலுமாய் நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, ஸ்தோத்திரிக்க இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் பக்கம் நாங்கள் திரும்ப ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த வார்த்தை சொல்லுகிறபடியே உண்மையே பற்றி கொண்டிருக்கப்பட்ட இந்த விபரீங்கள் உங்கள் பக்கம் திறப்புங்கிறாச்சா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல திறப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல மகளை கத்தராக வந்துடலாம். சில பாடலை பாடி தெய்வத்தை மையப்படுத்துவோம். கேள்வியின் சேராபீங்கள் ஓய்வென்று உண்மை போற்றுதே, உலக திரைச்சவையெல்லாம் ஓய்வென்று உண்மை போற்றுதே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உற்சாகப்படுத்த மனமிச்சு நாளே கரங்களை தட்டி பாடி கத்தராமத்தை மேம்படுத்துவோமா. சகலமும் படைத்து யாருமே
சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஆலயமா இருக்கிறேன், நான் தங்கும் வாசத்தலமா இருக்கிறேன் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகம் 3 வாசித்து சொன்னார். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொல்லி. அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய இருதயம், எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமாக சொல்கிறது, இந்த இருதயமாவது எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் திருக்குள்ளதும் கேடுவதாக இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட இருதயத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட இருதயத்தை அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இடத்துல ஒரு நல்ல ஒரு தெய்வம் பாருங்க, அவர் வாசம் படத்துக்கு கைவேலை இல்லாத ஒரு இடத்தை அவர் கேட்கிறார். அதான் நம்முடைய இருதயமா இருக்கிறது. அவர் சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் படைத்த தேவன், அவர் வாசம் படத்துக்கு அவரை சாயலாய் படைத்த நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கார். எத்தனை சந்தோஷம். கர்த்தர் எனக்குள்ள வாசம் முடியாது சொல்லி எத்தனை சொல்ல முடியும்? கர்த்தர் கதான் கொடுத்தோம்னா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 57ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை சொல்கிறார், கர்த்தர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் உயிர்ப்பிக்கத்தக்க பணிந்த இருதயத்துக்கு நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு அன்புள்ள தெய்வமா இருக்கிறார். அவர் வாசம் பண்ணத்தக்க நம்முடைய இதயத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கார். அவருக்கு எப்படி நாம் நன்றி சொல்ல முடியும், எப்படி நாம் ஆராதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சொன்னால், அவருடைய நம் உள்ள நாள் வரைக்கும், உயிருள்ள நாள் வரைக்கும் நாம் தன்னை உயர்த்தி கொண்டே இருக்க முடியும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் இல்லையே? ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணாச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்றார் 34ஆம் சங்கத்திலே, நறுங்குண்டதும் நொறுங்குடமான இருதயத்தை அவர் புறக்கணியதில்லை, அதுக்கு சமீபமா இருக்கிறார், அதை ரட்சிக்கிறார் சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் தங்கத்தக்க ஒரு ஆலயமாய், ஒரு வாசத்தலமாய் நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு நான் நன்றி சொல்கிறேன், என் உயிரில் நாள் வரைக்கும் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் உயர்த்துவோமா? அவர் செய்த நன்மைகளை மறவாமல் அவர் செய்த நன்மைகளை மறவாமல் வரை பாடுவேன்.
வெட்கப்பட்டு போக மாட்டேன். செய்து முடிப்பார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார். தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவாயே பார்த்துக் கொள்வார். மகிமை செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மையால் மறவாமல் நான் இருந்தவரை பாடுவேன். அவர் செய்த நன்மையால் மறவாமல் நான் இருந்தவரை பாடுவேன். யெகோவா இரேனி, யெகோவா நிசீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமி, யெகோவா இரேனி, யெகோவா நிசீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமி. செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன். செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன். சத்துருவை ஜெயித்து காலில் மிதிப்பேன். சத்துருவை ஜெயித்து காலில் மிதிப்பேன். யெகோவா நிசியன் வெற்றி கொடியே. மகிமை செலுத்திடுவேன். செய்த நன்மையால் என்றும் மறவாமல் நான் இருந்தவரை பாடுவேன். அவர் செய்த நன்மையால் என்றும் மறவாமல் நான் இருந்தவரை பாடுவேன். யெகோவா நிசீனி, யெகோவா நிசீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமி. சொல்லுமா, யெகோவா இரேனி, யெகோவா நிசீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமி. கண்டிடுவேன். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. கண்டிடுவேன். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும். அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும். யெகோவா ஷம்மா கூட இருப்பார். மகிமை செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மையால் என்றும் மறவாமல் நான் இருந்தவரை பாடுவேன். அவர் செய்த நன்மையால் என்றும் மறவாமல் நான் இருந்தவரை பாடுவேன். யெகோவா இரேனி, யெகோவா நிசீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமி, யெகோவா இரேனி, யெகோவா நிசீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமி. இன்னொரு சொல்லுமா, யெகோவா இரேனி, யெகோவா நிசீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமி. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் முடிவை கண்டிடுவேன். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அழுகையின் மாலையில் களிப்பாய் மாறிடும்.
வெகு வருஷமா கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகு வருஷமாவாய் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற தேவன், வெகு வருஷமாவாய் எப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் சொல்கிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்தாலும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்க, என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ரோமர்கள் வாசிக்கிறோம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. அது மனுஷனா இருக்கட்டும், இல்லை சத்துருவானவனா இருக்கட்டும், அல்லது வியாதியா இருக்கட்டும், அல்லதுமான பலவிதமான சோதனைகளா இருக்கட்டும், கர்த்தர் நம்மத்திலுமா இருக்கிறார். அவர் நம்ம எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமில்லை, அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசேயும் யோசபாத்தும் வேதத்தில் அநேகரை பார்க்கும்பொழுது அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டார்கள், அவர்கள் வெற்றியை கண்டார்கள். இன்றைக்கு நாமும் அவர் உறுதியாக பெற்றுக்கொள்ளும் சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே நாம் ஒரு வெற்றியை காண்போம். நம்ம இடத்தில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நம் உள்ளத்தில் ஆழ்த்திருந்த ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க தேவனாக்கி நீர் ஜீவனுள்ள தேவனாண்டவரே, நாங்கள் ஆராதிக்க தேவனாக்கி நீர் ஆண்டவரே, மகத்துவமுள்ள தேவனாண்டவரே, நாங்கள் ஆராதிக்க தேவனாக்கி நீர் ஆண்டவரேப்பா. எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரை பார்த்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உமக்கு முன்பாக்கி அன்றையப்பா வேதம் சொல்கிறோமாக்கி எல்லா நாவுகளும் அன்றையே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்யும், எல்லா முழங்காலுக்கு முன்பாக்கி முடங்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ராஜா அன்றே மாந்தர்கள் போற்றத்தக்க அன்றே மகிமை ராஜா நீர் தான் ஆண்டரேப்பா. எங்கள் விடிவெள்ளி நீர் தான் ஆண்டரேப்பா. எங்களை பிரியமும் நீர் தான் ஆண்டரே. 1000-10,000 பேரில் நீ சிறந்த ஆண்டரேப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே என்று சொல்லி ஆயுள் முடியும் வரை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி இந்த வேண்டுமாக்கிட்ட அந்த கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழ்த்ததை அப்புறம் ஆராதிப்போமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே செல்லாதமா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள்
எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாமம் இயேசு என்ற நாமம். அந்த நாமம் முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கப்பட்டு சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த மாலை வேலைவாக்கு மாம்சமான சுவாசங்களை யாவும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை இந்த காலை வேலைவாக்கு விசேஷமாய் இந்த ஆராதனமாக கூடி வந்திருக்கு. நாம் அவரை செய்வோம். அவரை பார்த்தாண்டோம். மகிமை ராஜாவா இருக்கிறார். மகத்துவம் உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். பாண்டியர் ஆண்டவரே சிவனுள்ள தேவனா இருக்கிறார். இருவரே வேதம் சொல்லி வாழ்க்கை எல்லா மகிமைக்கும், எல்லா மாட்சிமைக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும், எல்லா கணத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்பா அந்த மனவற்றினால் கால விடமாக அப்படியாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியாக நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் கணத்தை கொண்டு வருகிறோம். கரங்களை தட்டி வாயில் தந்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படியாக மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மாறி மாறி தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மாறி மாறி தேவன் நீரே. இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ராஜா. நல்ல ஒரு ஆராதனைகளுக்கு நீர் ஆண்டவரே தந்ததுக்காக நன்றி தரப்பட அப்ராஜா. ஒன்றுக்கு உதவாத தகுதியில்லாத எங்களை நீர் ஆண்டவர் நீ தங்கும் வாசத்தரமாக அதே ஆலயமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அன்றரையப்பா எங்கெல்லாம் ஆண்டவர் நாமத்தில் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள் அங்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரையப்பா அதனை தகப்பனையா கடந்து வந்து ஆஸ்வதிக்க தேவன் நீர் ஆண்டவரப்பா. நீ துதியின் மத்தியில் வாசப்படுகிற தேவன், ஆராதனைக்குள் வாசப்படுகிற தேவன் ஆண்டவரப்பா. அது நிமித்தம் தான் எங்களின் ஆண்டவரே துதிக்கத்தக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள்ளே சங்கீத காட்சணமாக்கி எங்களுக்குள்ள ஆண்டவரப்பா துதியை நீ போட்டிருக்கிறீர் ஆண்டவரப்பா. அந்த துதி எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும் பொழுது அது நீர் ஆண்டவரை மகிழ்கிற தேவனா இருக்கிறேன். அடே மாம்சமான யாவரும் அடே மாந்தர்கள் போற்றத்தக்கே மகிமையின் தேவனாய் நீர் இருக்கிறார். உமக்கு நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடக்கப்பட்டுச்சு. அதே எல்லா நாவுகளும் நீரே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் என்று சொல்லி வசனம் சொல்கிறோமாக்கி இன்றைக்கு எங்கள் நாவினால் ஆண்டவரப்பா அதே நீ தேவன் என்று அறிக்கை செய்யும். அந்த தாப்பாவுக்கு முன்பாக எங்கள் நாங்கள் ஆண்டவரப்பா தாழ்த்துவோம், எங்கள் கால்களை முடக்கவும் மாட்டேன். எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த வரைக்கும் கூட மத்தமான ஆசீர்வாதம் அந்த பிரசன்னத்துக்குள் வழிநடத்தினேன், எங்களை ஆளுகை செய்தேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. எடுத்த ஆராதனை வழிகள், நாங்கள் எடுத்த துதியின் வழிகள், கொடுக்க போற காணிக்கை வழிகள்
எங்களுடைய எல்லா ஆராதனை வழியிலும் கர்த்தரை அங்கீகரித்துக் கொண்டதற்காக மாறாக இந்த வார்த்தைகளுக்கு கொடுத்து ஆண்டரை பலப்படுத்தி இந்த மகிழ்ச்சி ஒரு கிருமிக்காக நன்றி. இதற்கு மகத்தை பிரஸ்தாவியாளரை கருத்து ஒப்படுக்கிறோம். நீங்க ஆண்டரை பொறுப்படுத்தி நடத்துகிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. வேதத்தில் ஒரு சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 87 அதிகாரம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலுக்கு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்கிறேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருக்கிறார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று மொத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து உழைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடியின் வழியிலே நம்மை நிறுத்தும். அல்லேலூயா. தேவனுக்கு மையம் உண்டாவதாக. பிரியமானவனே, இந்த நாளில வாசித்த இந்த சங்கீதத்தில் 12வது வசனத்தை நாம் இந்த நாளில நாம் தியானிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானது தருகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தின் நாட்டில அநேக நன்மைகளை செய்தவராயிருக்கிறார். வேதத்தை நாம் பார்க்கிறோம். குருடர்களை அவர் பார்வையை செய்திருக்கிறார். வியாதிகளை குணமாக்கிறார். மருத்துவர்கள் உயிரோடு எழுக்கிறார். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை செய்த தேவன் நம்முடைய தேவன் தீமை செய்கிறவர் அல்லவே அல்லவர். அவர் ஒருவருக்கும் எப்பொழுதும் தீமை செய்ய மாட்டார். நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 84 கூட சங்கீதம் 84 நாம் பார்க்கும்போது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதுகிறார். கர்த்தர் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்ப்போம். சங்கீதம் 34 கூட பார்க்கும்போது சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் பொருள்படாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்க மாத்திரமில்லாமல் நம்முடைய தகப்பனை நாம் தொழுது கொள்ளத்தக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாம் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் மகிழத்தக்க, அவரை ஆராதிக்கத்தக்க, அவரை தொழுது கொள்ளத்தக்க கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டுகிற பிரதான கிருபைகளுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நம்மளை உயிர்ப்பிக்கத்தக்க, நம்மளை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிற்க அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இது மாத்திரமில்லாதபடி நம்ம ஒரு உறுதியான நம்பிக்கையில் இருக்கிறோம். நம்ம அந்நியர்கள் அல்ல, பரதேசிகள் அல்ல, தேவனுடைய வீட்டாக இருக்கிறபடியால் நம்முடைய தகப்பன், நம்முடைய ராஜா, பரலோகத்துக்கு கடந்து சென்ற ராஜா, அவர் திருப்பி வந்து நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறார். ஒரு நாள் நான் அவரை போல, அல்லேலூயா, இதான் ரொம்ப திரும்பிங்க, நான் அவரை போல ஒரு நாள் பரிசுத்தமாய் இருக்க போகிறேன். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம ஒப்பா இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நாம் சந்தோஷமா இருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான பாக்கியமா இருக்கிறது. வேதத்திலிருந்து நான் அநேக வசனங்களை வைத்திருக்கிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். மத்திய சுவிசேஷம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து
30ஆம் வசனம் வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவருமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28 30 வரை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அது கடைசியாய் சொல்லுகிற ஒரு பகுதியா இருக்கிறது. அந்த அதிகாரத்துல அது கடைசி வசனம் 28 29 30 கடைசி வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதலை தரேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனா இருக்கிறேன். என்னிடத்துல நீங்க வந்து கற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சுமையானது பாரமில்லாத ஒன்றா இருக்கும். என் நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று, வாருங்கள் என்று அழைக்கிறார். இரண்டாவது, உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? முதலாவது, உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் சொல்கிறாரு. இரண்டாவது, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க சொல்றாரு. மூன்றாவது, நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த சுமையை நீங்க சுமந்து கொள்ளுங்க. டேக் மை யோக் அப்படின்றார். அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் இந்த கடைசியில இந்த வார்த்தையை சொல்றாரு? நீ முதல் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இளைப்பாறுதல் கொடுத்து அவர் பேசுகிறதே கிடையாது. அந்த முதல் வசனத்துல இருந்து, முதல் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது, அதே போல நீங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல கூட நீங்க போயிட்டு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரை வாசிக்கும் போது இது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், இயேசு இடத்துல சில இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, அறுவடை மிகுதியா இருக்கிறது, வேளாட்கள் மிகவும் குறைவா இருக்கிறார்கள், அதனால வேளாட்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சீடர்களையும் மற்ற 70 சீடர்களும் 2 பேர்களாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்க, தேவ வார்த்தை குறித்து பிரசங்கிக்கத்தக்க, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கத்தக்க அவர்களை அனுப்பி விடுகிறார். அப்போ அவங்க போயிட்டாங்க. போன பிறகு யோவான் ஸ்நானகர் என்ன செய்தாரு? இயேசு இடத்துல அவருடைய சீடர்களை இயேசு இடத்துல அனுப்புறார். இயேசு சீடர்களை அனுப்பின பிறகு அவரிடத்துல யோவான் ஸ்நானகன் அவருடைய சீஷர்களை அனுப்புறார். அப்ப யோவான் ஸ்நானகன் எங்க இருக்கிறாருன்னா, அவர் சிறைசாலையில இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் வரப்போகிற மேசியாவை சந்திக்கத்தக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தத்தை குறித்து, மனம் திரும்புதல் ஞானஸ்தானத்தை குறித்து அவர் ஜனங்கள் மத்தியில் பிரசங்கித்த அநேக ஜனங்களை ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களில அவரை தூக்கி கொண்டு போய் சிறைசாலையில போட்டு விட்டாங்க. அவர் தலை வெட்டப்படத்தக்க நாளை குறித்து வைத்து விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோவான் ஸ்நானகனுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. வரப்போகிற மேசியாவை குறித்து, அவர் வரப்போகிறவரை குறித்து நான் முன்கூட்டியே நான் எச்சரிக்கத்தக்க அவரை குறித்து நான் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த ஆயத்தத்தை நான் செய்யும்படியா வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ வந்திருக்கிற நான் இப்போ சிறைசாலையில இருக்கிறேன். வந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து மேசியாதானா? நம்ம எதிர்பார்க்கிற மேசியாதானா என்ற சந்தேகம் வந்துட்டு சீஷர்ல அனுப்புறாரு. சீஷர்லாம் வந்து இயேசு கேட்கிறாங்க, நீங்க உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்கிற மேசியாவா, அல்லது நீங்கள் தானா அந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஆமாப்பா, நீங்க பார்க்கவில்லையா? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுகிறார்கள், இதெல்லாம் நீங்க பார்க்கவில்லையா அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அது பிறகு அவர்கள் போய்விடுகிறார். போய்விட்ட பிறகு இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்த முடியா வந்தார், அவருக்குள்ள பிசாசு இருக்கிறது என்று சொல்லி அவரை சிறைசாலையில போட்டுட்டீங்க. என்னை பார்த்து நீங்கள் போஜன பிரியக்காரன் என்று சொல்றீங்க, என்னை பார்த்து குறைவாய் நீங்கள் பேசுறீங்க, உங்களை ரட்சிக்க முடியாத நான் வந்தேன் என்று சொல்லி 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. என்ன சொல்றது? 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவர்களை செய்ய கண்டு அவர் தன்னுடைய பிரதான வல்லமையாக அதிகமான
அற்புதங்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் பட்டணங்கள் எல்லாம் மனம் திரும்பாமல் போனதுனால அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசு கிறிஸ்து எந்தெந்த பட்டணத்தெல்லாம் அவர் சுத்தி வந்தார்? கப்பர்நகூமை சுத்தி வந்தார், பெதஸ்தாவை அவர் சுத்தி கொண்டு வந்தார், கலிலேயாவை சுத்தி கொண்டு வந்தார். அங்கே அநேக பட்டணங்கள் இருந்தது. அநேக பட்டணங்களை பார்க்கும்போது அந்த பட்டணங்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். அங்க ஒரு பெரிதான அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அந்த அதிசயங்களை பார்த்து அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை கடிந்து கொண்டார். ஆங்கிலத்தில் சொல்கிறது, then he began to rebuke the cities in which most of his mighty work had been done because they did not repent. அப்போ நான் சொன்னேன், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பேதுருவை பார்த்து உன் சீஷர்களை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொன்னார். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டேன் என்று சொன்னார். விசுவாசம் இல்லாத சந்ததியாரே என்று ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க சொல்றாரு. ஆனால் அதே இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. பெரும்பாடு ஸ்திரியை பார்த்து சொல்ற, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. குஷ்டரோகிகள் ஒருவனை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. அப்ப இயேசு கிறிஸ்து பலரை பார்த்து உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்று சொல்லிவிட்ட பிறகு, அப்ப இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், பெரிதான அற்புதங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்றால் ஜனங்களுடைய விசுவாசம். ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தில் அவர் சொந்த ஊருக்கே அவர் போறாரு. அவர் சொந்த ஊருக்கு போகும்போது அங்க அநேக அற்புதங்களோட சொந்த ஊருக்கு செய்வதுன்னா அவர்கள் அவிசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது. அதில் அநேக பெரிதான அற்புதங்கள் சொல்றாங்க. இந்த பட்டணங்கள் பெரிதான அற்புதங்கள் செய்திருக்கிறார். கப்பர்நகூம் கூட அந்த பட்டணத்தில் ஒரு பட்டணமா இருக்கிறது. அந்த பட்டணத்தில் பார்க்கும்போது கப்பர்நகூம் அவையில தான் ஆண்டவராக மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பினார். அநேக சப்பானிகளை சுகப்படுத்தினார், ஊமைகளை பேச வைத்தார், பார்வையில்லாத அந்த பத்லோமியன் அவனுக்கு சுகம் கொடுத்தார். எரிகோ அருகையில் இப்படிப்பட்ட பட்டணங்களில் அற்புதங்களை செய்தாரு. ஆனா ஜனங்க மனம் திரும்பவில்லை. அவருடைய சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள், அநேக விதமான பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இயேசு பிரசங்கித்த அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய இளைப்பாறுதலின் சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசிக்காதனால அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். அதனால்தான் அவர்களை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டார். தொடர்ச்சி அவரோட பேசிட்டு இருந்தேன். அவிசுவாசத்தை எப்படி மேற்கொள்வது, கானானின் இளைப்பாறுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அல்லது நான் உங்களோட சொல்லிக் கொண்டு வந்த அந்த கானான் இளைப்பாறுதலை எப்படி அவர் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள், கல்வாரி இளைப்பாறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது, கானான் இளைப்பாறுதலை எப்படி அவர் இழந்துட்டார்கள், அல்லது அந்த சிருஷ்டிப்பு இளைப்பாறுதலை ஆதாம் ஏவாள் அப்படிப்பட்ட இளைப்பாறுதல் வெளியே அனுப்பப்பட்டது காரணம் என்ன, இதை குறித்து நான் உங்களோட பேசியிருக்கிறேன். ஆதாம் ஏவாளும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த நாட்களில் சத்துருடைய வார்த்தை கேட்டு அவர்களுக்குள் அவிசுவாசம் வந்து, அந்த அவிசுவாசத்தினால தேவனுடைய கட்டளையை மீறி போனதுனால அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். Though they were enjoying the creation rest, they were thrown out of the creation rest is because of their unbelief followed by their disobedience. அவிசுவாசம் வந்த உடனே கீழ்ப்படியாமையும் வந்து விட்டது அவர்களுக்குள்ள. ஆகையினால கானான் அந்த சிருஷ்டி ஏற்பாடு வெளியே அனுப்பப்பட்டார்கள். அதுவரைக்கும் கானான் இளைப்பாறுதல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அவருடைய மனமிறங்கி மனதுருகி அவர்களுக்கு கானான் இளைப்பாறுதல் கொடுத்திருந்தார். அந்த கானான் இளைப்பாறுதல் வந்து அந்த கல்வாரி இளைப்பாறுதலுக்கு அது நிழலா இருக்கிற அந்த பட்டப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருந்தோம். அவர்கள் எப்படி அதை இழந்தாங்க? மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய அவிசுவாசத்தினால அவர்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டார். ஆண்டு சொல்றாரு, போங்க கானான் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டு நீங்க கானான் தேசத்துல போய் நீங்க அந்த தேசத்தை சுதந்திரிங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு அவிசுவாசம். நம்ம ஜெயிக்கோமா, அந்த எதிரிகளை ஜெயிக்க முடியுமா, நம்மள முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய புயத்தையும் சந்தேகப்பட்டாங்க, ஆண்டவரையும் சந்தேகப்பட்டாங்க. அவர்களை நடத்தி வந்த அந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து அந்த சமுத்திரத்தை நடுவில்
நடக்க வைத்து வந்த அந்த அற்புதங்களை மறந்துவிட்டாங்க. அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கும் போது, அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கும் போது, அவர்களை பலவிதமான எதிரிகளுடைய கையிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் போது அதெல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரை சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. சந்தேகப்படுறதுனால ஆண்டவர் எந்த தேசத்துக்குள்ள போயிட்டு கட்டளையிட்டாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். ஆகினால்தான் கானானின் இளைப்பாறுதலுக்குள்ள அவர் பிரவேசிக்க முடியவில்லை. அப்பவும் ஆண்டவர் மனம் இருக்கிறார். கோபத்துல ஆணையிட்டார், இனி நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன் கோபத்தில் ஆணையிட்டார். பைபிள் சொல்றது கோபம் அவர் ஒரு நிமிடம் தானா, அப்படியே கிருபை நித்தியமானதாக இருக்கிறது. சிலத்துல ஆண்டவர் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. யோனா எவ்வளவு புரிஞ்சு கொள்ள பார்த்தாலும் முடியாது. யாரும் கூட புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவரை நீங்க அவங்களை அழிக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த நினைவு பட்டத்தை அழிக்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் ஆண்டவர் அவங்க மனம் இறங்குறீங்க? எப்படி நீங்க மனம் இறங்குவீங்க? ஏன் எதுக்காக அனுப்புனீங்க மெசேஞ்சரா? மீன் வயிற்றுக்குள்ள போட்டு என்னை வெளியே எடுத்து, கடவுளுக்குள்ள போட்டு என்னை வெளியே எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நான் சுவிசேஷம் சொன்னா அவங்க மறுபடியும் ரட்சித்தீங்க. எப்படி ரட்சித்தீங்க? யார் ரட்சித்தீங்க? அவன் பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அவங்க தண்டனை அனுபவிக்கணும் தானே. இதுதான் இவனுடைய தீர்ப்பா இருக்கு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவங்க தேவ பக்கமா திரும்பின உடனே, ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுத்த உடனே, ஆண்டோட சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் மேல் மனம் இறங்கி அந்த நினைவே பட்டத்தை ஆண்டவர் அதிகாமல் அவரை ரட்சித்தார். இதுதான் ஆண்டவருடைய பிளான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுடைய நினைவுகள் உனக்கு நேரிட்டு இருக்கிற தீமையினால மற்றவர்களுக்கு தீமை நேரிடணும், நீ படுற கஷ்டத்தினால மற்றவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும் நீ நினைக்கிற. ஆனா அவர் நினைக்கிறது வித்தியாசம். உன்னுடைய வழிகள் என்ற வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்ற நினைவுகள் அல்ல. அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார், கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆதாம் ஏவாளும் செய்துட்டாங்க. ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால, ஒரே ஒரு மனிதனாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாத முதல் மனிதனாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால நாம் பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிட்டோம். we are made sinners. நாம் பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் ஆகிவிட்டோம். ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படிதலினால நாம் நித்திய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கத்தக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதை வாசிக்க போற அது பேர் நான் உங்களோட பேசுறேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை கடிந்து கொள்கிறாரு. கடிந்து கொள்ளிட்டு அந்த ஜனங்கள் மத்தியில சொல்றாரு, அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட அவங்களே பரிசுத்தமா இருக்கிறாங்க. கப்பர்நகூம் பட்டணத்தை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய கடைசி நாட்களில இந்த சோதம் குமாரா அவர்கள் ஒருவேளை ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமா பெற்றுக்கொள்வாங்க, நீங்க தான் ஆண்டவருடைய கோபானிக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க டைரக்டா பரலோகத்துக்கு போயிடுவீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. அவர்களுக்கு இரக்கம் கிடைக்குது. சீனோனை பார்த்து கூட சொல்றாரு, இன்றைக்கு அது லெபனோனா இருக்கிறது, அதை பார்த்து கூட சொல்றாரு, அவர்களுக்கு மேல ஆண்டவருடைய நியாயத்துக்கு வரும்போது அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும், உங்களுக்கு பிரஸ்தா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? காரணம், அவர்கள் அந்த சீடோனும் மற்றும் டைரா என்ற இந்த கப்பர்நகூம் இந்த சோதம் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது பிறகு பவுல் போய் சுவிசேஷத்தை அவர் போய் ஊழியத்தை அந்த இடத்துல செய்யும்போது ஆல்ரெடி கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை அந்த அந்நியர்கள் அந்த கிரேக்கர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக அற்புதங்களை பண்ணார். விசுவாசத்தை அவர்களுடைய விசுவாசத்தை அற்புதம் நடந்தது. ஆனால் அவர்கள் சரீர ஆரோக்கியத்திற்காக சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் விசுவாசித்தாங்க. ஆனால் எதை விசுவாசிக்காமல் போய்விட்டாங்க? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கவில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பிதாவுக்கும் அவருக்கு உறவை குறித்து பேசிட்டு 28ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இப்ப நான் ஒரு ஓப்பன் கால் கொடுக்குறேன், ஒரு ஓப்பன் கால் கொடுக்கிறேன், ஓப்பன் அழைப்பு கொடுக்கிறேன். எவர்களை கர்த்தர் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஓப்பன் அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க, என்னிடத்துல வாங்க. இப்ப ஓப்பன் கால் கொடுக்கிறேன், மறுபடியும் ஒரு கால் கொடுக்கிறேன், வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க அழைப்பு கொடுக்கிறார். சொல்றாரு, நான் உங்களுக்கு
அந்த 7வது நாளின் இளைப்பாறுதல், அந்த சிருஷ்டிப்பு நிலைப்பாறுதல், அந்த கானான் இளைப்பாறுதல், அந்த கல்வாரி நிலைப்பாறுதல், அந்த நித்திய இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவேன். வாங்க, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையோட இருக்கிறேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தால் போதாது, எனக்குள்ள சாந்தம் இருக்குது, எனக்குள்ள மனத்தாழ்மை இருக்கிறது. நீங்க எடுத்து கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் என்னோட வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, அதை கற்றுக்கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன். உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசிக்க வேண்டும். உன் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கர்த்தரை அன்பு கூற வேண்டும். நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் பிறரை நேசிங்க என்று சொல்றார் ஒரு இடத்துல. இதுதான் இந்த இப்படிப்பட்ட கட்டளைகள் தான் மற்ற எல்லா கட்டளையும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு பாரம் இல்லாத ஒரு சுமையை, ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் கானான் தேசத்துல போக முடியாத காரணம் அவருடைய அவிசுவாசமும் அவருடைய கீழ்ப்படியாமையும். அதனால கவனிங்க, அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் நம்ம வாழ்க்கையில அது நம்மளை ஆளுகை செய்கிறதா இருந்தா, மறுபடியும் சொல்றேன், அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் நம்மளோட வாழ்க்கையில அது நம்மளை ஆளுகை செய்கிறதா இருந்தா, ஆதாம் ஏவாள் எப்படி அது 7வது நாள் சிருஷ்டிப்பு நிலைப்பாறுதலை இழந்தார்களோ, கானானின் தேசத்தார் எவ்விதமாய் கானானின் நிலைப்பாறுதல் இருந்தாரோ, கல்வாரின் நிலைப்பாறுதலை நாம் எழுந்துவிட முடியும். அதனாலதான் இந்த நாட்களில நாம் ஒரு இக்கட்டான, ஒரு நெருக்கடியான ஒரு காலத்தில் இருக்கிறோம்னா, நான் ஏதோ ஒரு வியாதி குறித்து சொல்ல வரல. இன்றைக்கு நம்மளோட விசுவாசம் அசைக்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதா அல்லது உலகத்தை விசுவாசிக்கிறதா, அல்லது உலகத்துக்குரிய காரியங்களில் அந்த பண்பாடுகளில் போய்விடுவதா, நான் ஆண்டவருக்கா வராய்க்குமா வாழ்வதா என்ற ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ எவ்விதமாய் அவருக்கு அந்த உபத்திரமான நாட்கள் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். அது நிலப்பெரிய மாற்றவில்லை. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் என்பதை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய, நல்ல கவனிக்க வேண்டும், அன்றியான ஒரே மனுஷன் மூலமாய், மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக பாவிகளாக்கப்பட்டார்கள். Everyone became sinners because of one man's sin. ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு மனிதனாக ஆதாமுடைய அவிசுவாசமும் கீழ்ப்படியாமை நிமித்தம் எல்லாரும் பாவிகளாய் மாற்றப்பட்டார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதலால், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் நீதிமான்கள் ஆகிவிட்டார்கள் சொல்லல, நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஏன் ஆகிவிட்டார்கள் சொல்லல? ஒரு மனுஷன் பாவம் செய்தா எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் நீதிமான மாறிடும் இல்லையா? ஆனா என்ன சொல்லுங்க கடைசி பகுதி, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்கள் ஆக்கப்படும். எதை வைத்து ஆக்கப்படுவார்கள்? நல்ல கவனிங்க, ஆங்கிலத்தில் மிக அழகு சொல்லுது, they by one man's obedience many will be made righteous. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாததுனால எல்லா மனிதரும் பாவிகளாய் ஆக்கப்பட்டார்கள். they became already. ஒரு ஆதாம் கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படியாமை அந்த வித்து நமக்குள்ளே வந்துருச்சு, நம்மளும் கீழ்ப்படியாதவர்களாய் மாறிவிட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னால வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருக்கும், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபத்தில் எடுத்து மனித சாயலானார். அதாவது சிலுவை மரண வரைந்தும் அவர் கீழ்ப்படுதார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது பார்க்க முடியும். சிலுவை மரண வரைந்தும் அவர் கீழ்ப்படிந்தார். He obeyed. பிதாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படிதலினால என்னதான் வாசிங்க, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவர் அப்படின்றால் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்படின்றால் எதை சார்ந்திருக்கிறது? உன் விசுவாசத்தையும் உன் கீழ்ப்படிதலையும் சார்ந்திருக்கிறது.
நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவத்திற்காக சிலுவையில மரித்து, உன் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி உனக்காக மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். வந்து உன்னை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறார் என்று நீ விசுவாசிக்கிறவனாய் இருந்து அந்த விசுவாசமான வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறவனாய் இருப்பாயானால் அந்த கீழ்ப்படுதனால நீ நீதிமானாய் ஆக்கப்படுவாய். You will become righteous. அல்லேலூயா. அதனால நம்முடைய பரிசுத்தமாக்குதல் கிறிஸ்துவின் செயலின் மேல் இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார், முடிந்தது, I have done everything, எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். இனி மனுஷனுடைய பாவத்தின் பரிகாரமா எதை நான் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நான் செய்துட்டேன். மனிதனுடைய பாவத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் செய்து முடித்துட்டேன். அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க, அந்த காணான இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க, அந்த 7ஆம் நாள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க, அந்த சிருஷ்டிப்பின் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க, அந்த கல்வாரி இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன் என்று இயேசு சொல்றார். அதனால் இயேசுவுடைய கீழ்ப்படிதலால நாம் நீதிமான்கள் எப்படி ஆக்கப்பட முடியும்? இயேசு செய்த கிரியை விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன இளைப்பாறுதலை நாம் நாடி போய் கொண்டிருக்கிறோம்? தற்காலிகமான இளைப்பாறுதல். நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வாசல் இருந்தால் போதும், நல்ல ஒரு குடும்பம் இருந்தால் போதும், நல்ல பணம் இருந்தால் போதும், பாதுகாப்பா இருந்தால் போதும், எந்த வியாதி வராமல் இருந்தால் போதும், நல்ல வேலை இருந்தால் போதும், நல்ல சமாதானம் இருந்தால் போதும், நல்ல குடும்பம் இருந்தால் போதும் என்று சொல்லி இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேல் நம்முடைய கண்களை போகிறது. வசனம் சொல்லுகிறது, கண்ணால் காண்கிறது யாவும் அநித்தியம், கண்ணால் காணாதது எதுவோ அதுதான் நமக்கு நித்தியம் என்று சொல்லுகிறது. பூமிக்குரிய வீடானது ஒருவேளை இடிந்து போய்விடலாம், ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத வீடு அது நமக்கு நித்தியம் என்று சொல்லுகிறது. நாம் ஏன் போர்வை தரித்தவர்களாக இருக்கிறோம்? ரட்சிப்பின் போர்வை தரித்தவர்களாக இருக்கிறோம். மரணமானது ஜீவனால் விழுகப்படும்படியாக நாம் போர்வை தரித்துக் கொண்டிருக்கிறோம். பாரம் சுமந்த உலகத்தில் தரிக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் என்றால் அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டாம். இந்த இளைப்பாறுதல் நமக்கு அவசியம். Don't overlook the eternal rest which God has given you. இந்த ஜனங்களை நீங்க பார்த்தீங்களா? இந்த பெதஸ்தா ஜனங்களை பார்த்தீங்களா? கப்பர்நகூம் ஜனங்களை பார்த்தீங்களா? எரிகோ ஜனங்களை பார்த்தீங்களா? அங்க இருந்த கலிலேயா ஜனங்களை பார்த்தீங்களா? அங்க இருந்த நாசரேத் ஜனங்களை நீங்க பார்த்தீங்களா? அங்க சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களை நீங்க பார்த்தீங்களா? அவர்கள் முதல்ல அநேக அற்புதங்களை ஆண்டவர் கண்டாராம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை குறித்து சொல்றேன். அநேக அற்புதங்களை கண்டாங்களாம், அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தாராம். ஆனா அவர்கள் மனம் திரும்பாததுனால இந்த சுவிசேஷத்தை கேட்க மனம் இல்லாதது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை கேட்க அவர்களுக்கு மனம் இல்லாததுனால அவர்கள் ஆண்டவர் கடிந்து கொண்டார். கடிந்து சொல்றாரு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாட்கள் வரும்போது நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க கப்பர்நகூம் ஜனங்களே, நீ நினைத்து கொண்டு நீங்க அப்படியே பரலோகப்பட வேண்டிய கிடையாது. சோதோம் உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கிறத விட. பெதஸ்தா ஜனங்களே, நீங்க ரொம்ப பரிசுத்தம் என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டைலி மற்றும் அந்த சீடோன் என்ற அந்த ஊர் ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டார் அதிகமா. ஏனென்றால் அவர் அந்நியர்களா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். What is your relationship with Jesus Christ to attain that eternal rest? நித்திய இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல? நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படும் போது, நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவிதமான போராட்டங்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அசைக்கப்படத்தக்க நேரிடுகிற நெருக்கடிகளை பார்த்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உன் விசுவாசத்தை ரட்சித்தது என்று பல இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த குஷ்டரோகி ஆசாரியத்தில் போய் காட்டியிருக்க வேண்டும். அப்புறமா தேவனை பணிஞ்சிருக்கணும். அவன் சுகம் கிடைச்சோன்னு இயேசுவிடத்துல ஏன் திரும்பி வந்தான் என்றால் அவன் நன்றி சொல்ல மாத்திரம் வரவில்லை, அவனுக்கு நன்றாக தெரியும் இவர் ஒருவர் தான் மேசியா. அவன் ஒரு சமாரியனா இருந்தான். அவனுக்கு நன்றாக தெரிஞ்சிச்சு மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான் சமாரியர்கள். மேசியா வருவார், மேசியா எங்களுக்குரிய எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் யூதர்கள் இந்த சமாரியர்களை ஒதுக்கி வைத்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவன் வந்து இயேசுவிடத்துல கேட்டான்னு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தி விட்டது. ஆனா இப்ப சொல்றேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சகையு இயேசு கிறிஸ்துவை தன் தெய்வனாய் ஏற்றுக்கொண்டதனால, தன்னுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்துக் கொண்டதனால அன்றைக்கு அவனும் ஆபிரகாமின் குமாரனாய் மாறிவிட்டு அன்று சொன்ன இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகோதரனே சகோதரியே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவருடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல் மூலியமாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற
அது நித்திய இளைப்பாறுதலை அனுபவிக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தனால கீழ்ப்படியாமையும் அவிசுவாசமும் அவரை ஆண்டு கொண்டது. அதை நம்ம பிறகு பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்க அவர்களை குறித்து நாம மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1-30 வரைக்கும், அது பிறகு லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்க இருந்த அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள், அவர்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு, அவங்களுடைய மனசுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அதனால்தான் அவர்கள் கீழ்ப்படியாமையும் அவர்களுக்குள்ள அவிசுவாசம் வந்ததுனால ஆண்டவர் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டு ஆரம்பிச்சு நித்திய இளைப்பாறுதலுக்குள் யூதர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். எடுத்து நீங்கள் வாசிக்கலாம், ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த இடத்துல ஆண்டவர் சவுலுக்கு சொன்னாரு, என்ன சொல்லியிருந்தா தெரியுங்களா? முதல் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக இருக்க சவுலுக்கு சொல்றாரு, அப்பா நீங்க போயிட்டு அங்க இருக்கிற அமலேக்கியர்களை முற்றிலுமாய் கொன்றுட்டுவாங்க, அவர்களை மாத்திரமல்ல அங்க இருக்கிற ஆடு மாடு எல்லாவற்றையும் கொன்றுட்டுவாங்கன்னா, இவன் என்ன செஞ்சுட்டான்? மனுஷனுடைய சொல்லுகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்து விட்டான்? கொழுத்த கன்றுகளை எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்துட்டான்? அவன் ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டான். அந்த ஆகாவின் ராஜாவை கொல்லாமல் வந்து விட்டான். அப்பொழுது சாமுவேல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பலியிடணும். ஏன்னா எப்பொழுதெல்லாம் யுத்தத்துக்கு போய்விடுகிறார்களோ, யுத்தத்தில் ஜெயம் கொண்ட பிறகு தேவனுடைய சமூகத்தை பலியிடணும். பலியிடுகிறதை காட்டிலும் கீழ்ப்படிதலே மேலானது. எந்த கீழ்ப்படிதல் நமக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த கீழ்ப்படியாமை வந்ததோ, எந்த கீழ்ப்படியாமை அவிசுவாசத்தினால வந்ததோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த கீழ்ப்படியாமை யூதர்களுக்கு வந்ததோ, அந்த கீழ்ப்படிதல் இயேசு விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இழந்து விடக்கூடாது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துக்கொள்வோம் என்ற கவலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருப்போம் என்றால், மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு, மற்றவர்களை குற்றச்சாட்டிக் கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் போய் கொண்டிருப்போம் என்றால், நிச்சயமாய் நாமும் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இழந்தது போல, அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தது போல, அன்றைக்கு யூத ஜனங்கள் இழந்தது போல, நாமும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரையில கைவிடப்படுவோம், நாம் இழந்து விடுவோம். அதனால்தான் நமக்கு அந்த நித்திய இளைப்பாறுதல் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நான் கடந்த 3 வாரமாக இவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இளைப்பாறுதல் அவசியம். அதனால முதலாவது நம்ம பார்த்தோம், ஆதாம் ஏவாள் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால அவர்களுக்குள்ள கீழ்ப்படியாமையும் அவிசுவாசம் கீழ்ப்படியாமல் வந்தது. அவர்கள் அந்த சிருஷ்டிப்பு நிலைப்பாடுகளை இழந்தார்கள். அது பிறகு நம்ம பார்க்கிறோம், கப்பர்நகூம் ஜனங்கள் மற்றும் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மற்ற பட்டணங்களை கர்த்தர் பார்த்து கடிந்து கொள்கிறார். காரணம் என்றால் அவர்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படித்தார்கள். they were listening to their self. அவங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ, அவங்களுடைய மனசு அவங்க உள்ள என்ன சொல்லுதோ, அவங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்துட்டு இருந்தாங்க. சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கவில்லை, மனம் திரும்பவில்லை. அதனால தான் ஆண்டவர் அவரை பார்த்து கடிந்து கொண்டார். அதனால தான் அவருக்குள்ள கீழ்ப்படியாமையும் அவிசுவாசம் வந்ததுனால அவர் மனம் திரும்பவில்லை. சவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனுடைய பேச்சுகளை கேட்டான், மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டான், மனுஷன் சொல்ற புத்திமதியை கேட்டான், ஆண்டவருடைய சொல்லுகளை கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்லுக்கு மீறாய் போகிறதுக்கு காரணம் அவன் மனுஷனுடைய சொல்லை கேட்டான். அதனால்தான் அந்த ஆகாப் ராஜாவை கொல்லாமலும் அங்க இருக்கிற ஆடு மாடுகளை கொல்லாமலும் அவன் அதை பலி செலுத்தும்படியாக கொண்டு வந்து விட்டான். ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு பலி அது. ஆண்டவர் எது வேண்டான்றாரோ, எது எனக்கு வேண்டான்றாரோ அதிலிருந்து ஒரு கொடுத்த கன்றுகளை கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். அவன் நினைச்சிருப்பான் ஆண்டவருக்கு இது பெஸ்ட், ஆண்டு பிரியமா இருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு எனக்கு அது வேண்டாடா, நான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு சொன்னேன், ஏன் அதை வந்த இவ பலியிட போய்விட்டான். அதான் சாமி சொல்றாரு, பலியிடுகிறதை பார்க்கும் கீழ்ப்படுதல் மேலானது. அதனால நீ கீழ்ப்படியாமல் போயிட்டே என்னடா ஜனங்களை பேச்சு கேட்டுக்கிட்டு அவிசுவாசம் கீழ்ப்படுதலாம் சவுலை பிடித்துக் கொண்டது. அது பிறகு லூக்கா சுவிசேஷம் புஸ்தகம் நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை 42ஆம் வசனத்தை வாசிக்கணும். அங்க மார்த்தாள் மரியாதை பார்க்கிறோம். மார்த்தாளை பார்க்கும்போது மார்த்தாள் என்ன செய்யறாங்க? அந்தம்மா இயேசு கிறிஸ்துக்கு வகை வகையான ஆகாரங்களை இயேசு கிறிஸ்துக்கு செய்து போடுறாங்க. அதனால அதை குறித்து ரொம்ப அவங்க மும்முரமா இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அவருக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும், அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய வேண்டும்.
சொல்லி இந்த அம்மா அவங்களுடைய விருப்பத்தின்படி இயேசு கிறிஸ்துக்கு செய்தாங்க. ஆனா மார்த்தா மரியாளும் தன் விருப்பத்தின்படி எதுவும் செய்யாதபடி அங்க கடந்து வந்த இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்தின்படி இதை செய்கிறார். மார்த்தா வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவரை மரியாதை கூப்பிட்டு பார்த்துருக்கோம், வரல மரியாதை. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அந்த மரியாதை கொஞ்சம் அனுப்புங்க, நிறைய வேலை இருக்குது, நிறைய கிச்சனில் வேலை இருக்குது, உங்களுக்கு தான் நான் சமைச்சிட்டு இருக்கேன். அப்போ இயேசு சொல்ற, மார்த்தாலே மார்த்தாலே, நீ பற்பர காரியங்களை குறித்து கவலைப்பட, பற்பர வேலைகளை குறித்து கவலைப்பட, நீ எனக்கு என்ன செய்யணுன்ற ஒரு விருப்பத்தோட சொல்ற. ஆனால் நான் என்ன செய்யணுன்ற நான் என்ன உனக்கு செய்யணும்னு சொல்லணும், அதை செய்யறதுக்கு நீ விருப்பம் இல்லாமல் போயிட்ட. அந்த மரியாதை தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பக்கத்தில் மார்த்தா ஆண்டவருக்கு நல்லதுதான் செய்துச்சு, ஆனா செய்தாங்க. ஆனா அந்த அம்மா தான் விரும்புறத செய்தாங்க. மரியாதை நல்ல பங்கை தான் தெரிந்து கொண்டாங்க, ஆனா தான் விரும்புறதை செய்யாங்க, அவர் விரும்புறதை செய்தார். என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆகிய நல்ல பிரியமானவர்களே, மார்த்தாவை பார்க்கும் போது அந்த அம்மா தன்னைக்கே அவர் கீழ்ப்படிந்தார், ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். மரியாதை தனக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அதனால கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான காரியம். ஆண்டவரை விசுவாசிக்கணும், தொடர்ச்சியா சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், தொடர்ச்சியாய் 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 சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அதில் நீங்க உறுதியா இருக்கணும், அந்த விசுவாசத்துல மகிழணும். கிருபை கொடுக்கப்பட்டிருந்தா அந்த கிருபை உபயோகப்படுத்தி இன்னும் ஆண்டுகிட்ட நெருங்கி வாழணும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு கட்டளையும் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறார். என்னுடைய முகமானது பாரமில்லாதது. 1 யோவான் 5:3 சொல்லுது, கர்த்தரை அன்பு கூறுவது என்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதா. அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தரை அன்பு கூறுவதா. அதனால என்னுடைய கட்டளை எனக்கு பாரம் இல்லாததா இருக்கும் என்று அவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் பாரம் இல்லாதது என்று ஒன்று சொல்லும் போது, மத்தேயு 30 அவர் சொல்லும் போது, 11:30 பாரம் இல்லாதது என்று சொல்லும் போது அது அவருடைய கட்டளை குறிக்கிறது. என்னை நீ அன்பு கூறுங்க, பிறரை அன்பு கூறுங்க. நான் பிறரை நேசித்தது போல நான் உங்களை நேசித்தது போல நீங்க பிறரை நேசிங்க. இதுதான் இந்த கட்டளை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. நம்ம அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினோம், அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படினோம். அதனால இந்த 2 காரியம் கானானின் மன்னிக்கணும், அந்த கல்வாரி நிலைப்பாடு, நித்திய நிலைப்பாடு எழுதப்படாமல் இருக்க நீங்களும் நானும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு செய்யணும். இதை அங்கிருந்த யூதர்கள் செய்யாதனால் ஆண்டவர்களை கடிந்து கொண்டார். அங்கிருந்த சவுல் இதை செய்யாதனால ஆண்டவருடைய ராஜ்ய பதவி பிடிங்கி விட்டு அவருடைய கையில் இருந்தது. He lost it. மார்த்தாள் மரியாதை பார்த்தான்னு சொல்றாரு, நீ சொந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ற, என்னதான் நீ செய்யற, சொந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ற, உன் விருப்பத்துப்படி எனக்கு செய்யறேன், நீ அதை விட்டு நான் என்ன உனக்கு சொல்றேன் அதை செய். உலகம் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம், அழிஞ்சு கொண்டிருக்கிற ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம். எப்படி ப்ரேயர் மீட்டிங் நடத்தலாம்னு நினைக்காதீங்க, எப்படி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தலாம்னு நினைக்காதீங்க, எப்படி அதை செய்யலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு விசுவாசமும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. நான் சுற்றி இருக்கிற ஜனங்களில் இயேசுவை பிரதிபலிக்கணும். நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய வேலை. இந்த காலத்தில் reflecting Christ among the people who are living with uncertainty. மார்த்தாளை போல ஆண்டவரை திருப்திப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அவர் சொல்றபடி செய்யறதுதான் ஆண்டவருக்கு நல்ல கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம். 2 காரியம் மறுபடியும் சொல்றேன். அவருடைய ஆவியானவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசத்தை தொடர்ச்சியா அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தை